ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகம்மா லைஃப் ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அது வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் எஸ்எம் வ்ளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஹோம் டூர் போட்டிங்களே, இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருக்க துணி இதெல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை, அந்த பிளானே இல்லை எங்களுக்கு. ஏன் அப்படி நாங்கள் சொன்னோன்னா, அதுக்கு ஹோம் டூருக்கு முன்னாடி நாங்கள் வீடியோஸ் போட்டிருப்போம். நாங்கள் வந்து கல்யாணம் 2021 வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணமே 6 மாதத்துலேயே நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து அம்மா போட்டனால வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு வாடகை வீட்டுக்கு போனோம். அப்போயும் நாங்கள் யூடியூப் சேனல் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அங்கே 1 இயர் இருந்தோம். அங்கேருந்து காலி பண்ணி வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அம்மா வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டில் தான் சாப்பாடு எல்லாமே. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல, இப்போ ஹோம் டூர் போட்டோம்ல, அந்த வீட்டில் தான் வந்து நாங்கள் தூங்குறது பிடிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அப்போ வந்து நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக வீடு பால் காய்ச்சுன்னா அம்மா வீட்டிலேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் துணியெல்லாம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே தான் எல்லாமே அது என்ன சொல்லுவாங்கங்க, புழங்கிட்டு இருந்தோம், யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பாடு மட்டும்தான் அங்கே சாப்பிட்டு இருந்தோம். எப்படி சொல்கிறதானே தெளிவாக சொல்லணுமானா, இப்போ வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதை வந்து 21 10 மாதத்துல நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அக்டோபரில் மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு வாடகை வீட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தால தெரியும். நாங்கள் அந்த வீட்டில் முன்னாடி நின்று அங்கேருந்து அந்த வீட்டையும் அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் மாறணுமோ அங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். ஷிஃப்டிங் வந்து பொருள் பண்ண முடியாது, சரி வீடு ஷிஃப்ட் பண்ணி காட்டலாங்கிற மாதிரி தான் பிளான் தான் பண்ணி வச்சிருந்தேன். வெளியில் போக முடியல, கால் வலினால வெளியில் போக முடியல. அதனால தான் இப்போ நம்ம வீட்டிலே இருந்துட்டு பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. 21 மேரேஜ் பண்ணிட்டோம். 10/10/21 மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 6 மந்த்து பக்கத்தில் இருந்தோம். 6 மந்த் கூடனா ஒரு 3 மந்த் தான் நான் அங்கே இருந்தேன். 3 மந்த் அம்மா போட்டுருச்சு. அப்புறம் வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வீடு ஷிஃப்ட் பண்ணுற பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. வேறு பக்கம் அம்மா வீட்டுக்கு வர பிளான் இல்லை, வேறு பக்கம் பிளான் இருந்தது. என்னென்னா அங்கே வந்து மேலே வந்து 2 வீடு இருக்குது. ஓட்டு வீடு தான், நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடி இடம்லாம் நல்லா நீட்டாக எல்லாம் வசதியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து டே ஷிஃப்ட்டும் ஃபுல் நைட்டு ஆஃப் நைட்டு 3 ஷிஃப்ட் வரும். அதில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு டே ஷிஃப்ட் வரும்போது மட்டும் இவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உடைய நைட்டு சப்போஸ் ரெஸ்ட் ரூம் போகணும்னு பிடிக்கும்னா இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். அதே நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து கீழே வரும். வந்துச்சுன்னா ஆஃப் நைட் வந்தாலே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவர் வரைக்கும் இப்போ இருந்தாலும் 1 மணி 2 மணி எல்லாம் ஆகிடுமா. அது வரைக்கும் நம்ம பாத்ரூம் போகாமல் இருக்க முடியாது. கீழே தான் பாத்ரூம் வரணும், இருட்டாக இருக்கும், லைட் கூட இருக்காது. என்ன பண்ணுறது? அப்போ இவரும் இல்லை. அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்காயே தான் கூட்டிகிட்டு கீழெல்லாம் பாத்ரூம் போவேன். இல்லாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு தான் பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு சங்கடம், ஒரு நாள் கூப்பிடலாம், 2 நாள் கூப்பிடலாம், திரும்பி கூப்பிட்டு நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க தூங்க மாட்டாங்க, நான் கூப்பிடுவேனே தூங்காமல் இருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் தூங்காமல் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதனால வந்து நான் கூப்பிட மாட்டேன். சரி நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முன்னாடி வந்து இல்லைன்னா அம்மா போட்டதுன்னா அம்மா வீட்டுக்கு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ இவரும் வேலைக்கு போகணும், பார்த்துக்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அம்மா அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, சரி நீங்களும் பார்க்க முடியாது, அதனால் நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க, சரி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு கரெக்டாக பட்டுச்சு. சரி நம்மளும் சரி அது ஒத்துட்டு ஆகணுன்ட்டு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க அங்கே தான் இருந்தாங்க. நான் மட்டும் தான் அங்கே தனியாக இருந்தேன். கொஞ்சம் நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா போட்டதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணுற கூட இவங்க வரல. நான் மட்டும்தான். கம்மியான திங்ஸு தான், ஒரு சின்ன ட்ரம்மில் பாத்திரம் மட்டும் போட்டால் மட்டும் போகுது. எந்த பொருளும் இல்லை, துணிமணி மட்டும்தான் இருக்குது. வேறு பீரோ கட்டில் எந்த பெரிய பொருள் எந்த பொருளும் இல்லை. டம்ளர் பாத்திரம் சட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. சின்ன ட்ரம் இருந்தாலும் போட்டு நம்ம காலி பண்ணிக்கலாங்கிற மாதிரி பண்ணல. நானே இப்போ காலி பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மா போட்டிருந்ததுனால இவங்க அம்மா வீட்டில் வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வாடகை வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு வீட்டிலேருந்து தான் அந்த வீடு காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு அப்போ வந்து வீட்டு வந்து எப்படி இருக்கும்னா டைல்ஸ் கூட போட்டுக்க மாட்டோம், வெறும் பூச்சி மட்டும்தான். தூங்குறதுக்கு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக மட்டும்தாங்க. சாப்பாடு எல்லாமே வந்து இவங்க அம்மா வீட்டில் தான் சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. காலையில் மதியம் நைட்டுக்கு 3 நேரமும் கொண்டு வந்துருவாங்க.
அந்த மாதிரி இருந்தது. அவங்க ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் வெளியில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்தோம் ஒரு 1 இயர். அங்கே போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து சாப்பிட்டு இதே வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வீட்டு வேலை வந்து அப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனமே சரி நம்ம அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களையும் பார்த்துக்கணும், நம்மளை எப்படி பார்த்தாங்களோ அதேமாதிரி அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அக்காவும் கன்சீவ் வந்தாங்க. கன்சீவ் வந்ததுனால நம்மளும் அப்புறம் அந்த இடத்துல இருந்து நல்லா இருக்காதுன்ட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். நாங்களே வெளியே வந்துட்டு அப்புறம் இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சு. சித்தி அப்பா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்குது. எல்லாம் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், தோட்டம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், ஒரு தோட்டத்தில் வீடியோ கூட போட்டிருப்பேன். அங்கேருந்து சாப்பாடு வந்துடு நான் போய் டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு குளிக்கிறது பிடிக்கிறதுல இங்கேயே பண்ணிவிட்டு சாப்பாடு மட்டும் அங்கேருந்து ஒரு 1 இயர், எங்கள் அம்மா வீட்டில் ஒரு 1 இயர், நாங்கள் தனியாக ஒரு 1 இயர், 3 இயர்ஸ் அப்படியே நம்ம ரொட்டேஷன் தான் டோட்டலாக பண்ணுறது. நம்ம வீட்டில் சமைச்சும் கூட சாப்பிடலாம். வரக்குள்ள நாங்கள் படாத கஷ்டம் இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டம். டோர் கூட போட்டுக்க மாட்டாங்க, ஜன்னல்லாம் க்ளோஸாக இருக்காது, கிரில்லு கூட நாங்கள் போடல. அந்த அளவுக்கு ஓப்பன் பிளேஸாக இருக்கும்போது வந்து அதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க. எப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம அந்த லவ் ஸ்டோரியில் சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் அந்த லவ் ஸ்டோரியில் வரும்போது இந்த வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது. இம்ப்ரெஸ் ஆகுதுலையும் பட் அது நம்மளுக்காக பண்ணுறங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாகல சந்தோஷமாக போச்சு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மளை நம்பி வந்து இந்த அளவுக்கு நம்மளை ரொம்பவே இது விரும்புகிறாங்களேங்கிற மாதிரி சின்ன ஒரு சந்தோஷமாக நம்ம செட்டு. அவ்வளோதாங்க சிஸ்டர். உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு சொல்லி நினச்சோம். பட் நாங்கள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திருப்தியாச்சாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் நம்புகிறோம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமோன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டு வேலை ஆரம்பிக்கும்போது எங்கே குடியிருந்தீங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வரலாம். அதை நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ சொல்லவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. நான் இந்த வீடு ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தோம்னா அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீட்டுக்கு மேலே தான் சாலை போட்டு இருந்தாங்க, குடிசை. இந்த நான் எங்களுக்கு பேக் சைடு உள்ள வீட்டில் தான் அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் தெரியுதா, லைட் அந்த பில்லரில் இது அதில் தான் நாங்கள் குடியிருந்தோம். பட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பக்கத்தில் இருப்போம். 3 இயர்ஸ் தாங்க, 4 இயர்ஸ் அப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கும் பட் கட்டத்தில், பட் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அங்கே தான் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தங்கச்சி, எங்கள் அண்ணன் எல்லாருமே இந்த வீடு கட்டும்போது அங்கே தான் சாப்பிடும், அங்கே தான் நாங்கள் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அதான் 4 பிளாக் தெரியுது நினைக்கிறேன். அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அந்த தெரியுதுங்களா, இப்போ நகை வச்சுக்கனால கரெக்டாக அந்த எல்லோ கலர் பெயிண்ட் தான் எங்கள் வீடு. எல்லோ கலர் பெயிண்ட் தெரியுதாங்க? இல்லை அது இல்லை. ஏய் தெரியுதா, லைனா அந்த சிமெண்ட் ஷீட் வீடு இருக்காத அந்த 4 பிளாக் வீடு தான் இவங்களோட வீடு. நாங்கள் இருந்தது அப்படியே அவங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே இங்கே இருந்தோம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தாலும் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலும் அவங்க வீடு தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எப்படி லவ் ஸ்டோரி இருந்துச்சு, லவ் ஸ்டோரியில் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். ஏதோ பிகினர்ஸ் நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சின்னதாக ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 300 views, 400, 500 வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோனா லவ் ஸ்டோரி தான். அது லவ் ஸ்டோரி எப்படின்னா இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு எப்படி லவ் வந்துச்சு, அங்கோட தான் நாங்கள் எப்படி மீட் பண்ணோம் அங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஓப்பன் டாக மறைக்காமல் உங்கள் வீட்டு எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கான அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். லவ் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க, அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்காகனா எங்களோட லவ் ஸ்டோரி இப்போ நாங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணதும் கூட கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்குது, யார்கிட்ட சொன்னதும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரே ஏரியாச்சா, சொல்லிக்க முடியாது. ஒரே ஏரியா. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுமே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, இவங்க அண்ணாவும் எங்கள் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணதும் இல்லை, சொன்னதும் கூட இல்லை. பட் இப்போ உங்கள் மூலிமா நாங்கள் வந்து அது நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்காக அந்த காதல் ஸ்டோரி கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். ஓகேங்களா, பாய்.